மீன ராசி நேயர்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஏற்கனவே அஷ்டம சனியில் இருக்கும் மீன ராசி நேயர்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுக்கு பெரிய வரப்பிரசாதமாக ஆவணி மாதம் 13ஆம் தேதி சனி ஜெயந்தி வருவதனால் இந்த மீனராசி நேயர்கள் குறிப்பாக சனி பகவானுக்கு இரும்பு தானம் செய்து, நல்லெண்ணெய் தானம் செய்து, வஸ்திர தானம் செய்து இந்த சனி ஜெயந்தி அன்று செய்யும் பொழுது மனதிற்கு ஒரு மிகுந்த சந்தோஷமும் குதூகலமும் ஏற்படும். இதுவரையில் இருந்த உடல் உபாதைகளிலிருந்து உங்களை விடுவித்து கொள்ளவும் இந்த சனி ஜெயந்தி அன்று நீங்கள் இரும்பு தானம் செய்து, எள் தானம் செய்து, நல்லெண்ணெய் தானம் செய்து, வஸ்திர தானம் செய்யும் பொழுது உங்களுக்கு இருக்கும் உடல் கோளாறுகளிலிருந்து நீங்கள் வெளிவரலாம். பொதுவாகவே கிருஷ்ண ஜெயந்தி அன்று இந்த சனி ஜெயந்தியும் ஒன்று சேர இணைந்து வருவதனால் இந்த சனி ஜெயந்தி மிகவும் விசேஷமான ஒன்றாகும். மீனராசி நேயர்களுக்கு இந்த வாரம் முழுவதுமே மனதில் ஒரு பெரிய சந்தோஷம் ஏற்படும். இதுவரையில் இருந்த பண முடக்கடி உங்களுக்கு சரியாகி உங்களுக்கு வரவேண்டி இருக்கிற பாக்கி பணங்கள் எல்லாம் வசூலாகி அல்லது நீங்கள் எதிர்பார்த்த கடனுதவி உங்களுக்கு தக்க சமயத்தில் வந்து சேரும். இந்த வாரம் முழுவதுமே மீனராசி நேயர்கள் மனதில் புதிய சந்தோஷத்துடனும் தெம்புடமே காணப்படுவீர்கள். தொழிலில் நல்ல விருத்தியும் உங்களுக்கு புதிதாக தொழில் விரிவாக்கமும் நிச்சயம் உண்டு. மீனராசி நேயர்களுக்கு உங்களுடைய கனவு பலிதமாகும். இதுவரையில் இருந்த கடன் பிரச்சனைகள் தீர்ந்து வீடு வாங்க எண்ணம் இருப்பவர்களுக்கும் அது இனிதே நிறைவேறும். வீடு மாற்றும் எண்ணம் இருப்பவர்களுக்கும் இந்த வார கடைசியில் அதற்கான நல்ல தருணம் ஏற்படுத்தும். இந்த வாரம் முழுவதுமே மீனராசி நேயர்களுக்கு ஒரு உற்சாகமான நேரம் என்றே சொல்லலாம். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் ஏற்பாடாகி குடும்பத்தில் ஒற்றுமை காண்பது உறுதி என்று சொல்லலாம். ஏற்கனவே திருமண தடை இருப்பவர்களுக்கு மனம் வருந்த வேண்டாம். திருமண தடை ஏற்பட்டிருந்தாலும் இந்த சனி ஜெயந்தி அன்று நீங்கள் செய்யும் பரிகாரத்தினால் வர இருக்கிற நாட்களில் இந்த திருமண தடை விலகி திருமணம் நிச்சயமாவதற்கு இந்த பரிகாரம் உங்களுக்கு உதவி செய்யும். பொதுவாக படிக்கும் குழந்தைகளுக்கும் நல்ல மன தேர்ச்சி ஏற்பட்டு பெரியவர்களுக்கும் உடல் நலம் நன்கு தேரும். இதுவரையில் இருந்த மருத்துவ செலவுகள் குறைந்து இந்த வாரம் உங்களுக்கு பண வரவு அதிகமாகி பண செலவு என்பது குறையும். பங்கு வர்த்தகத்தில் ஈடுபாடு இருப்பவர்களுக்கு அதற்கான முதலீட்டை வாரத்தின் முற்பகுதியில் செய்வது புத்திசாலித்தனமாகும். திங்கள் மற்றும் புதன் இதற்கு உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். இந்த வாரம் முழுவதுமே மீனராசி நேயர்களுக்கு ஒரு பெரிய தெம்பும் உற்சாகமும் உள்ள வாரமாகவே அமையும்.